நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா வந்து பாஸ்ட் 5 டேஸ்ல அதாவது கடைசி அந்த போன வாரத்தில பார்த்தீங்கன்னா வந்து மண்டே டூ ஃப்ரைடே 0.89% வந்து கீழ விழுந்திருக்கு. அதே அந்த 0.89% பார்த்தீங்கன்னா வந்து அந்த கடைசி ஒரு நாள் ஃப்ரைடே மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து 0.82% வந்து கீழ விழுந்திருக்கு. ஸோ அந்த ஒரு நாள்ல பார்த்தீங்கன்னா வந்து பாஸ்ட் 5 டேஸோட ஒரு நெகட்டிவ் இம்பாக்ஷன் வந்துருச்சு. ஸோ அந்த இம்பாக்ஷனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மண்டே எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ மண்டே எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பயும் போல வந்து கிஃப்ட் நிஃப்டிய செக் பண்ணிக்கணும். ஸோ காலையில வந்து 6:30 வந்து ஓப்பன் ஆகும். ப்ளஸ் அது கூட இல்லாம நீங்க ஜப்பானோட மார்க்கெட்டும் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஜப்பானோட மார்க்கெட் வந்து எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிட்டத்தட்ட 4 ஏஎம் கிட்ட வந்து ஓப்பன் ஆயிரும். அத வந்து செக் பண்ணிக்கோங்க எப்படி இருக்கும் அப்படின்னு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்பிஐயோட ரெப்போ ரேட் கட் இருக்கு. ஸோ ரெப்போ ரேட் கட்னா அதாவது மானிட்டரி பாலிசி கமிட்டியோட மீட்டிங் இருக்கு. ஸோ மீட்டிங்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ட வந்து கட் பண்ணுவாங்களா? கட் பண்ண மாட்டாங்களா? அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். ஸோ ஆகஸ்ட் 5 டூ ஆகஸ்ட் 7க்குள்ள மீட்டிங் இருக்கும். ஆகஸ்ட் 7 வந்து முடிஞ்சிரும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து பிப்ரவரி மாசம் வந்து 0.25% வந்து கட் பண்ணாங்க. ஸோ 6.5லேருந்து 6.25 கொண்டு வந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாசம் வந்து ஒரு 0.25 குறைச்சாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சடனா 0.5% வந்து குறைச்சிட்டாங்க. ஸோ 0.25 தான் குறைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. பட் 0.5% குறைச்சிட்டாங்க. ஸோ இந்த தடவ பார்த்தீங்கன்னா வந்து குறைக்க மாட்டாங்க அப்படின்னு எதிர்பார்த்துருக்காங்க. ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் என்ன பண்றாங்க அப்படின்னு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரம்ப் டாரிஃப். ஸோ ட்ரம்ப் டாரிஃப் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆகஸ்ட் 1ஆம் தேதி கவர் பண்ணியிருந்தோம். ஸோ ஆகஸ்ட் 1ஆம் தேதியே வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிரும் அப்படின்னு. பட் ஓரளவுக்கு கொஞ்சம் தள்ளி போட்டிருந்தாங்க. ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஆகும் அப்படின்னு. ஏன் தள்ளி போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, அங்க யுஎஸோட எக்ஸ்போர்ட்டு அதாவது அங்க இம்போர்ட்டு. ஸோ அங்க இம்போர்ட் சிஸ்டம்ல வந்து அவங்க அப்டேட் பண்ண வேண்டியதா இருக்கும். எந்தெந்த கண்ட்ரிக்கு எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு. ஸோ அந்த அப்டேட் பண்றதுக்கு சிஸ்டம் அப்டேட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 7 டேஸ் வந்து டைம் கேட்டிருந்தாங்க. ஸோ ஆகஸ்ட் 7 டேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவோட அந்த 25% வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிரும். ப்ளஸ் இம்ப்ளிமெண்ட் ஆயிருமா? அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ட்ரம்ப் வந்து அவர் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் யூ டர்ன்ல தான் கொஞ்சம் ஃபேமஸா இருப்பாரு. ஸோ ஏதாவது சொன்னாருன்னா, டக்குன்னு யூ டர்ன் எடுத்துருவாரு. நான் அப்படி சொல்லல. அது வேற மாரி கூட நடக்கலாம். அப்படிங்கிற மாரி ஏதாவது சொல்லிருவாரு. ஸோ ஓரளவுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஆகஸ்ட் 7ன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து ஏதாவது மாறுதா? அப்படின்னு ஒரு கொஞ்சம் கேள்விக்குறி இருக்கு. அது என்ன அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து Q1 ரிசல்ட் ஒரு ஒரு கம்பெனியோட வந்திருக்கு. ஸோ ஒரு கம்பெனி இல்ல. நெறைய கம்பெனி வந்திருக்கு. பட் நம்ம ஏபிபி இந்தியா மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ ஏபிபி இந்தியாவோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து 20% வந்து ஃபால் ஆயிருக்கு. அவங்க ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து 352 குரோர் வந்துச்சு இப்ப தடவ. ஸோ எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபாரெக்ஸ் வாலட்டிலிட்டியால. ஃபாரெக்ஸ் வாலட்டிலிட்டினா நம்ம ஐஎன்ஆர் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ ஐஎன்ஆர் வந்து இந்தியன் ரூபீஸு. அதேமாரி யுஎஸ்டி. ஸோ ஒரு சில கம்பெனி என்ன செய்வாங்கன்னா, டாலர்ல சம்பாரிப்பாங்க. அத நம்ம இந்தியன் ரூபீஸ்ல கன்வெர்ட் பண்ணி, அது வந்து ரெவென்யூ இன்கம் அப்படின்னு காமிப்பாங்க. ஸோ இப்ப இந்தியன் ரூபீஸ் வந்து 84 இருக்கு. ஸோ 84 இருந்துச்சுன்னா, அவங்க என்ன செய்றாங்க வந்து டாலர வந்து 84ல வந்து கன்வெர்ட் பண்றாங்க. ஸோ இது வந்து மேல கீழ இறங்கிட்டே இருக்கும். 84 இருக்கும். எப்பயாவது 87 இருக்கும். ஸோ அவங்க 87 இருக்கும்போது அந்த டாலர் 87ல கன்வெர்ட் பண்ணா, அவங்களுக்கு ₹3 வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். அதேமாரி 84ல இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு அவங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் லாஸ் ஆன மாரி தான். ஏன்னா ₹3 கொஞ்சம் கொஞ்சம் குறையுது. பட் இந்த கூடுறது பார்த்தீங்களா? ஸோ இந்த இந்தியன் ரூபீஸ் 84லேருந்து 85 அப்புறம் 86, 87 இது கூடுறது வந்து நம்ம இந்தியாவுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் டேஞ்சர் தான். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ வந்து டாலர் இன்க்ரீஸ் ஆகுதோ, நம்ம க்ரூட் பிரைஸும் அவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ க்ரூட் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனா, பெட்ரோல், டீசல் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். பெட்ரோல், டீசல் எல்லாமே இன்க்ரீஸ் ஆனா, நம்ம எல்லா இன்ஃப்ளேஷனும் வந்து கூட ஆரம்பிச்சுரும். ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ராடு. ஸோ ஃப்ராட் பார்த்தீங்கன்னா வந்து நெறைய ஃப்ராட் இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃப்ராட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து நடந்திருக்கு. ஸோ ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மேக்ஸிமம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி என்ன செய்வாங்க, ஸோ இது ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியில வந்து ஒரு சிஇஓ மாரி இருப்பாங்க. ஸோ இது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்னு வைங்க. இது மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி. இந்த சிஇஓ என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனிய வந்து சூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த கம்பெனிய வந்து நம்ம நாளைக்கு இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு. ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல என்ன இருக்கும், நம்ம மக்களோட பணம் தான் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3000 கோடி இருக்குன்னு வைங்க. அந்த 3000 கோடி என்ன செய்ய போறாங்க, நாளைக்கு ஒரு கம்பெனியில வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ நாளைக்கு அவ்வளோ பணம் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணா, அந்த ஷேர் வந்து கண்டிப்பா அந்த நாளைக்கு வந்து ஏற தான் போகுது. ஒரு 5% கிட்ட ஏறுது அப்படின்னு வைங்க. ஸோ 5% ஏறும்போது இந்த சிஇஓ என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்களா, ஸோ சிஇஓன்னா சிஇஓ இல்ல. பட் இங்க வேற வேற யாரோ பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ முன்னாடியே வந்து நாளைக்கு தான் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து அந்த ஷேர வாங்க போகுது. பட் சிஇஓ என்ன செய்வாங்க, இன்னைக்கே வாங்கிருவாங்க. இன்னைக்கே ஒரு அவங்க ரூ. 10,00,000 போட்டு வச்சிருக்காங்கன்னு வைங்களேன். ஸோ ரூ. 10,00,000 போட்டிருக்காங்க. நாளைக்கு 5% ஏறப்போகுது. ஸோ அவங்க ரூ. 10,00,000 நாளைக்கு வந்து 5% இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் அவங்க வித்துருவாங்க. ஸோ இதான் வந்து ஃப்ரண்ட் ரன்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃப்ரண்ட் ரன்னிங்ல தான் வந்து ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் மாட்டியிருக்கு. பட் ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் மாட்டல. ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்டோட எம்ப்ளாயி. ஸோ எம்ப்ளாயினா ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய போஸ்ட் தான் அவங்க. அவங்க வந்து மாட்டியிருக்காங்க. அடுத்த ஃப்ராட் பார்த்தீங்கன்னா வந்து, அது வந்து இண்டஸ்இண்ட் பேங்க். ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ராட் வந்து முன்னாடியே நடந்திருக்கு. பட் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கா கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது. ஸோ
அந்த தெரிய வரதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்சிஏ. எம்சிஏன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ்னா அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் தான். ஸோ நம்ம எப்படி நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்ன்னு இருக்கும், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதேமாரி மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ அந்த கார்ப்பரேட் கம்பெனிஸுக்கு வந்து ஒரு மினிஸ்ட்ரி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ ஹிண்ட் எதுக்கு குடுத்துருக்காங்கன்னா, அந்த ஃப்ராட் வந்து சீரியஸான ஃப்ராடு. அத வச்சு கொஞ்சம் ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படி. ஸோ ஃப்ராட் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் வந்து நம்ம குவார்ட்டர்லி ரிசல்ட் காமிப்பாங்க. ஸோ பேங்க்ன்னு இல்ல, எல்லா கம்பெனியும் வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட் காமிப்பாங்க. ஸோ அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ராஃபிட் வந்து எக்ஸ்ட்ரா காமிச்சுட்டாங்க. ஸோ நாங்க இந்த குவார்ட்டர்ல வந்து ப்ராஃபிட் எக்ஸ்ட்ரா காமிச்சிருக்கோம் அப்படின்னு. ஸோ ரிசல்ட்ட வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட்டி கூட்டி காமிச்சிருக்காங்க. அது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ரிசல்ட் கூட்டி கூட்டி காமிச்சா என்ன ஆகும்? நீங்க நல்லா வந்து ப்ராஃபிட் சம்பாரிச்சிருக்கீங்க அப்படின்னு ஷேர் பிரைஸ் வந்து ஏற ஆரம்பிச்சுரும். ஸோ இது ஓரளவுக்கு கொஞ்சம் இல்லீகல் தான். பிளஸ் அதுக்கடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பேங்கோட அவங்க அஃபிஷியல் தான் வந்து ரிவீல் பண்ணாங்க. ஸோ இந்த மாரி வந்து தப்பு நடந்திருக்கு. தப்பு நடந்திருக்குன்னா, அவங்க தப்பு நடந்திருக்கு அப்படின்னு தான் வந்து வெளிய சொல்றாங்க. ஸோ இந்த மாரி வந்து நாங்க பாசிட்டிவா ரொம்ப காமிச்சுட்டோம். இது அவ்வளோ ப்ராஃபிட்ல நாங்க எடுக்கவே இல்ல. அது கொஞ்சம் தப்பா வந்து என்ட்ரி ஆயிருச்சு. ஸோ தப்பா என்ட்ரி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பேங்கோட அஃபிஷியல் இருப்பாங்கல்ல. ஸோ அந்த ஓரளவுக்கு சேர்மேன் வைங்க. ஸோ சேர்மேனு பிளஸ் வைஸ் சேர்மேனு. ஸோ ஓரளவுக்கு அந்த பேங்கோட கொஞ்சம் பெரிய அஃபிஷியல் அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இந்த இந்த இன்ஃபர்மேஷன ரிவீல் பண்றதுக்கு முன்னாடியே அவன் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க ஷேர்லாம் வித்துட்டாங்க. ஸோ அவங்க ஷேர்லாம் வித்த பிறகு பார்த்தீங்கன்னா, ரிவீல் பண்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ரிவீல் ஆன பிறகு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, IndusInd பேங்கோட ஷேர் வந்து 27% வந்து அடுத்த நாள் விழுந்துருச்சு. ஸோ அந்த 27% வந்து அவங்க ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டாங்கல்ல. ஸோ அவங்க அந்த 27% ஃபால் ஆனதுல அவங்க பங்கு எடுத்துக்கல. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, அவங்க ஷேர் வந்து முன்னாடி நாளே வித்துட்டாங்க. ஸோ அந்த முன்னாடி நாளே வித்தனால பார்த்தீங்கன்னா, இது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் இன்சைடர் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்சைடர் ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு ஃப்ராடுல பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து மாட்டியிருக்காங்க. ஸோ முன்னாடி என்ன பார்த்தோம்? ஃப்ரண்ட் ரன்னிங் பார்த்தோம். ஸோ ஃப்ரண்ட் ரன்னிங் இப்ப வந்து இன்சைடர் ட்ரேடிங். ஓகே. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதனால தான் வந்து அவங்க மேல ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷன் நடக்கப் போகுது அப்படின்னு ஒரு ஹிண்ட் வந்திருக்கு. கன்ஃபார்மா இன்னும் நியூஸ் வரல. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அனில் அம்பானி. ஸோ அனில் அம்பானி பார்த்தீங்கன்னா, எப்பயுமே இவங்க நெகட்டிவா தான் எல்லா நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்ப என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மேல வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, லுக் அவுட் சர்க்குலர் அப்படி போட்டிருக்காங்க. ஸோ லுக் அவுட் சர்க்குலர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லுக் அவுட் சர்க்குலர்னா இனிமே அனில் அம்பானி பார்த்தீங்கன்னா, இந்தியா விட்டு வெளிய போ முடியாது. ஸோ இந்தியா விட்டு வெளிய போக முடியாத மாரி ஒரு அதான் வந்து லுக் அவுட். ஸோ இனிமே அவர் போ முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஏற்கனவே ஒரு ஃப்ராட் கேஸ்ல வந்து மாட்டியிருக்காரு. ஸோ என்ன ஃப்ராட் கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3000 கோடி வந்து லோன் வந்து வாங்கியிருக்காரு. அந்த லோன் பார்த்தீங்கன்னா வந்து அவரு ஓரளவுக்கு கொஞ்சம் இல்லீகலா வாங்கியிருக்காரு. அதாவது லஞ்சம் குடுத்து வாங்குறது அந்த மாரி. ஸோ அந்த அந்த லோன் கேஸ் தான் அது. ஸோ அதனால ரிலையன்ஸ் பவரும் பிளஸ் ரிலையன்ஸ் இன்ஃப்ராவும் பார்த்தீங்கன்னா வந்து லோயர் சர்க்கியூட் மேல வந்து விழுந்துகிட்டே இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நிஃப்டி ஃபார்மா பார்த்தீங்கன்னா வந்து 3.33% வந்து டவுன் ஆயிருக்கு. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரம்ப்பால தான். ஸோ ட்ரம்ப் வந்து இது இன்னும் ஃபார்மா செக்டர் மேல வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து டாரிஃப் போடுவோம் அப்படின்னு இன்னும் சொல்லல. பிளஸ் பிளஸ் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மத்த நாட்ல அதாவது இப்ப சன் ஃபார்மாவே இருக்காங்கன்னு வைங்களேன். ஸோ சன் ஃபார்மா வந்து நிஃப்டி 50யோட ஒரு பெரிய கம்பெனி, ஃபார்மா கம்பெனி. அவங்க என்ன செய்வாங்கன்னா, வேற நாட்ல ஒரு மருந்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த மருந்து என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரூ. 100க்கு விக்கிறாங்க. ஸோ ரூ. 100க்கு வந்து வேற நாட்ல விக்கிறாங்க. பட் அதே இது நீங்க அமெரிக்கால பார்த்தீங்கன்னா, அது ரூ. 150 ரூ. 200க்கு விப்பாங்க. ஸோ அந்த இந்த பிரச்சனையால தான் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ட்ரம்ப் வந்து நீங்க உங்க பிரைஸ வந்து குறைச்சுக்கோங்க. பிரைஸ குறைச்சா உங்களுக்கு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால கொஞ்சம் ஃபார்மா செக்டர் வந்து டவுன் ஆயிருக்கு. பிளஸ் நாளைக்கு வந்து என்ன ஃபோக்கஸ் பண்ணணும். நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னு. ஸோ ட்ரம்ப் எல்லாத்துக்கும் காரணம் வச்சுக்கிட்டே இருக்காரு. என்ன ஆகும்? ப்ளஸ் ஆகுமா? மைனஸ் ஆகுமா? அதாவது ஸ்டாக் மார்க்கெட். 4 வருஷம் இப்ப இவர் தான் வந்து பிரசிடென்ட்டா இருக்க போறாரு. 6 மாசத்திலேயே கதி கலங்க வச்சுக்கிட்டு இருக்காரு உலகத்த. அடுத்த 3 1/2 வருஷம் என்ன ஆகப்போகுது அப்படின்னு தெரியல. ஸோ இந்த வீடியோல அவ்வளோதான். அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.